பெரியாழ்வார் திருமொழியில் முதல் 10 5ஆம் திருமொழி 10ஆம் பாசுரம் பார்க்கலாம். செங்கமல கழலில் சிற்றிதழ் போல் விரலில் சேர்த்திகள் ஆழிகளும் கிங்கிணியும் அறையிற் தங்கிய பொன்வடமும் தாளனன் மாதுளையின் பூவொடு பொன்மணியும் மோதிரமும் கிரியும் மங்கல ஐம்படையும் தோள்வளையும் குழையும் மகரமும் வாளிகளும் சுட்டியும் ஒத்திலக எங்கள் குடிக்கு அரசே ஆடுக செங்கீரை ஏழ் உலகும் உடையாய் ஆடுக ஆடுகவே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். கண்ணன் ஆட சம்பவிச்சிட்டான், செங்கீரை ஆட சம்பவிச்சிட்டான் இல்லையா? போன பாசுரத்தில் பெரியாழ்வார் கண் மூக்கு வாய் எல்லாத்துக்கும் விருந்தாக வாயமுதம் பற்றி நன்னா சொல்லி முடிச்சுட்டார். இந்த பாசுரத்தில் காதுக்கு அமுதை பற்றி சொல்ல போகிறார். என்னன்னாக்க, திருவாபரணங்கள் திருவடியிலேருந்து திருமுடி வரை எழுப்புகிற ஒலி எப்படி இருக்கணுமா? ஒரே மாதிரி ஒலிக்கணும். ஒன்று ஒவ்வொரு விதமாக ஒலிச்சா காதுக்கு இனிமையாக இருக்காது இல்லையா? ஒரே மாதிரி விருந்தாக ஆட வேண்டும். அந்த ஒலியை எங்களுக்கு விருந்தாக கேட்கணும் காதுக்கு அப்படின்னு இந்த பாசுரத்தை சொல்கிறார். என்னன்னாக்க, சிவந்த தாமரை போன்ற உன் திருவடிகள், அதோட தாமரை இதழ்கள் போன்ற சிறுவிரல்கள் இருக்கின்றன அல்லவா? அதில் திருவடியில் சேர்ந்ததால் அது எப்படி இருக்கான்? சின்ன சின்ன மோதிரங்கள் போட்டுருக்காரா அந்த விரல்களில். அதெல்லாம் சேர்ந்து ஒலி எழுப்பணுமா. அதுக்கப்புறம் கணுக்கால் இருக்குல்லையே, அதில் கிங்கிணி அணிஞ்சின்றிருக்கார், அது ஒரே மாதிரி ஒலி எழுப்பணும். இடுப்பில் தங்க அரஞ்சான் கயிறு அணிஞ்சின்றிருக்கார். அதுக்கப்புறம் அதோட நல்ல காம்போடு கூடிய மாதுளம் பூக்களும் தங்க மணிகளும் சேர்ந்து கோத்தி இடுப்பில் வேற இன்னொன்று ஆபரணம் போட்டிருக்காளாம். அந்த ஒலியும் சேர்ந்து ஒலி எழுப்பணும். அப்புறம் கை விரல்கள் 10லையும் மோதிரம் போட்டுருக்காராம் குழந்தை. ஸோ அந்த ஒலி எழுப்பணும். மணிக்கட்டில் பிரேஸ்லெட் சொல்லுவோம் இல்லையா, அது பவழத்தில் போட்டுருக்காராம். அதுக்கப்புறம் மங்களம் ஏற்படுறதுக்காக போடப்பட்ட ஐம்படை தாலி போன பாசத்துலேயே பார்த்தோமே, அதுவும் தோல்வளையும் நன்னா ஒலி எழுப்பணும். காதில் உள்ள தோடு, அப்புறம் மகர குண்டலம், அப்புறம் மேல் காதில் உள்ள செவிப்புன்னு ஆண்டாள் பாடினாலே அதான் வாளின்னு நீங்கள் சொல்லியிருக்கார் பெரியாழ்வார். அந்த எல்லா ஆபரணமும் அப்புறம் நெத்தி சுட்டியும் எல்லாம் ஒரே மாதிரி அசைஞ்சு ஒலி எழுப்பணும். எங்கள் குலம் அரசனே, அதாவது பக்தர்கள் ஆயர்கள் எல்லாருக்கும் நீ தானே குல அரசன், ஆடுக ஆடுகவே. அது மட்டும் இல்லை, 7 உலகும் அரசே நீதான். ஆக ஆடுக ஆடுகவே, செங்கீரை ஆடு அப்படின்னு பெரியாழ்வார் யசோதை கண்ணன்கிட்ட சொல்கிறார்.